கர்ப்பமே மாறிடும். அல்லேலூயா. உள்ள போய் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இருந்தால் எப்படி உயிர் இருக்கட்டும், சித்தம் இல்லைன்னா எடுத்துக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இங்கே இந்த ஆதிவாசிக்கு ஒன்றும் தெரியாது, நாடி நரம்புல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை போல என்ன போல விசுவாசம் கிடையாது, வார்த்தை தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று பார்த்தாங்க. நீங்களாம் எதுக்காக ஜெபம் பண்ணீங்க தெரியுமா? ஆண்டவரே என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு நீர் உதவி செய்யும், என்னோட கடன் பிரச்சனை கடன் பாரா உதவி செய்யும். இதுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணோம். அவங்க பிள்ளைக்கு திருமணத்துக்கு ஜெபம் பண்ணுறதே கிடையாது. அல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணலாம் ஆடு மாடுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆடு ஒரு நாள் சாப்பிடலையா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த ஆட்டுக்கு எப்படியாவது ஒரு பலனை கூடும். மதன் பாஷ் வந்திருக்காரு, கேட்டு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாடு பால் கொடுக்கலையா முழங்கால் போட்டு எங்க ஜெபம் பண்ணுவாங்க. அற்புதம் நடக்கிறது. விசுவாசிகள் ஒவ்வொன்றா ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை போல பெரிய பெரிய காரியங்களும் கேட்க தெரியாது. மண்ணு வீட்டில் தான் இருக்காங்க, எனக்கு பெரிய வீடு கட்டி தரணும் கேட்க மாட்டாங்க. கர்த்தர், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானஜின்னு வரல. பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஒரு ஞானம் வரல, பிள்ளைகளை நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்கணும் ஞானம் வரல. அவங்களுக்கு இருக்கிற ஞானமெல்லாம் என்ன? ஆடு மாடு நல்லா இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா அது மூலமாக வருமானம். வயலில் கொண்டு போட்ட ஆண்டவரே வயலை எனக்கு தாரும் எப்படிதான் ஜெபிப்பாங்க. இப்படி சின்ன சின்ன காரியத்துக்காக ஜெபித்ததுனால இவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஜெபிக்க 1/2 மணி நேரம் ஆயிற்று, 1 மணி நேரம் ஆயிற்று. அவங்க வாகடி பாட்டை பாடி 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தி படுத்தி ஒரு டோலக்கையும் வாங்கி அடிச்சு அடிச்சு விடவே இல்லை. இதுக்கு உயிர் வாரதோட போக மாட்டேன்னு சொல்லியிருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். காலையில் 3 மணி ஆகும்போது அந்த பிள்ளை திடீரென்று எழுந்து உட்கார்ந்தது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த 200 மக்களும் சுற்றி பார்த்த உடனே ஈசா மசீக்கு ஜெய் அப்படி என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க என்று சொன்னார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாட்சி நிமித்தமாக அந்த மக்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஐயா, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எந்த காரியம் சொன்னாலும் ஏசப்பா விடவே மாட்டார்கள். பிடித்து கொண்டால் உடும்பு பிடிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அந்த மலைக்கு மேலே ஒரு ஆராதனையை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஐயா, ஒரு கிராமத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்பினால், எப்படி ஆயினும் அற்புதத்தின் மூலமாக அடையாளத்தின் மூலமாக அந்த குடும்பத்தையும் அந்த தேசத்தையும் அந்த கிராமத்தையும் ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்றைக்கும் வல்லமையுள்ள நாமமாக இருக்கிறது. அநேக ரட்சிப்புக்குள் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி ரட்சிக்கப்பட்ட நம்மை, ரட்சிப்பின் பாதையில் வந்த நம்மை, கடந்த நாட்கள் நடந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் 3 பாகமாய் பிரித்து சொன்னார். இப்படி ரட்சிக்கப்பட்டு வந்த நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஒரு சின்ன பிள்ளை கேட்கும் போதெல்லாம் எல்லாம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சமூகத்தில் உள்ள வந்த உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து 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 ஒரு மேலான இடத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. யோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, கிழக்குத்திர புத்திரருக்கு அவன் சீமானாயிருந்தான். அநேக ஒட்டகங்கள், அநேக கழுதைகள், அவன் வீட்டில் எந்த குறையும் இல்லை. சத்துரு கூட உள்ள போக முடியாத அளவுக்கு கோட்டையை கட்டி ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அவன் ஆண்டவரை பற்றுகிற பற்றிலையும் உத்தமத்திலையும் உறுதியாய் வருகிறது வரை ஆண்டவர் அவனை அழகாக உருவாக்கி தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்திலே உச்சக்கட்டத்தில் வைத்திருந்தார். அடுத்த கட்டமாக ஆண்டவர் அவனை புடமிட சித்தமாயிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே, கிறிஸ்தவ ஆவிக்குரிய மக்கள் மத்தியிலே தேவனுடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் நாம் புரிந்து கொண்டால் ஒருபோதும் இடறி போக மாட்டோம். ஒருபோதும் ஆண்டவரை விட்டு பெண் வாங்கி போக மாட்டோம். ஆண்டவர் நமக்கு எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். நமக்கு ஒருபோதும் ஒரு தீமை செய்ய மாட்டார். நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் எந்த துரோகம் பண்ணவில்லை, எனக்கே இந்த வேதனை, எனக்கே இந்த கஷ்டம் என்று சொல்லலாம். யோபு என்னையா துரோகம் செய்தார்? உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் உத்தமனாய் வாழ்ந்தவர். அவர் உத்தமத்தை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஒரு கன்னி பெண்ணோடு கூட உடன்படிக்கை பண்ணலை என்று சொல்லுகிறார். நான் வீட்டில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது பக்கத்தில் ஒரு பெண் நின்றால் கூட, இன்னொரு மனைவி இருந்தால் கூட, நான் அவளை தவறான எண்ணத்தில் நோக்கி பார்த்தால் என் மனைவி இன்னொருத்துடன் போகட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு யோபுவை ஆண்டவர் எல்லாவற்றையும் இழக்க செய்து ஒரு நிர்வாணியாய் நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவதற்கு காரணம் என்ன? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை புடமிடும்படியாக அவர் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்லுகிறேன்.
கழுகை பாருங்கள், அழகான கூடு கட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் குஞ்சியை பொரிப்பதற்கு முன்பதாக அழகான கூடு கட்டுகிறது. மேல் அழகாத பஞ்சு மெத்தை, அழகான ஒரு முள்ளு கீழே, அதுக்கு மேலே பஞ்சு மெத்தை, அப்படி அழகாக கட்டி அழகாக வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குஞ்சியை பொரித்த உடனே அந்த குஞ்சு இப்போ பஞ்சு மெத்தையில் அழகாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை போல என்ன போல ஆண்டவரை தெரிந்து கொண்ட உடனே ஆகா என்ன சந்தோஷம். ஹல்லேலூயா. ராத்திரினா பாடல், பகல்னா பாடல். இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம்போம், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அது வேணும் இது வேணும்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட காலம் வந்த உடனே, அபிஷேகம் பண்ணப்பட்ட காலம் வந்த உடனே, தேவனை அறிந்து கொண்ட உடனே இந்த உலகத்தையே மறந்து ஐயோ ஆக அழகான பஞ்சுமத்தை. ஹல்லேலூயா. ஆனால் ஏன் ஆண்டவர் புடமிடுகிற காலத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த குஞ்சு தானாகவே பறக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால், அந்த குஞ்சிக்கு அந்த கூட்டை கலைக்கிற ஒரு காலம் வருவது போல, தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் யாரையும் சார்ந்து வாழாதபடிக்கு, எந்த சொத்துக்களை நம்பி வாழாதபடிக்கு, எந்த சகோதரனை நம்பி வாழாதபடிக்கு, நம்முடைய இருதயம் மற்றவரையே சார்ந்து சார்ந்து வாழுகிறபடினாலே ஆண்டவர் அவரையே சார்ந்து வாழத்தக்கதாக அவர் நம்முடைய வாழ்க்கையை புடமிடுகிற ஒரு காலத்தை கர்த்தர் நியமிக்கிறார். ஹல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, என் மகா பெருசாயிட்டான், கல்யாண நாள் வந்துட்டு உடனே கேட்பாங்க, ஐயா கல்யாணத்துக்கு செலவுகளை என்ன பண்ணா? அது என் தம்பி ஃபாரின்ல இருக்கான். ஹல்லேலூயா. அவன் எப்படியாவது எனக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். ஆராதிக்கிறது யாரு? ஆண்டவரை. ஆண்டவரை பார்த்து கொண்டே இருப்பார். சரி சரி, உன்னை நம்பிக்கை அங்கேயா இருக்கிறது. திருமண நாள் வந்த உடனே ஃபோன் பண்ணுவான், தம்பியாருக்கு கொஞ்சம் இருக்கா, நான் கொஞ்சம் கழிச்சு வாண்ட பேசுகிறேன். ஹல்லேலூயா. அவன் மனைவிட்ட பேசுவான், நமக்கு இப்போ தான் பிள்ளை பிறந்திருக்கு, நமக்கு வீடே சரியாக வைக்கலை, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதோடு அவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே, ஏன் இங்கே வராங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையன் 2வது ஃபோன் வரும். ஹல்லேலூயா. இவங்க சந்தோஷமாக எடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இருதயம் நம்பிக்கையெல்லாம் அங்கே தான் இருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கா கேட்டியா, இப்போ தான் ஒரு வீடு வாங்க போகிறேன், எனக்கு பணம்லாம் அங்கே போயிட்டு, நீ வேற எங்கேயாவது பாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் உடைக்கப்படுகிற காலம் ஆரம்பமாகிறது. உடைக்கப்படுகிற காலம் ஆரம்பமாகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நீ யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? எதன் மேல் உன்னுடைய நம்பிக்கை முழுவதும் இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபை குறித்து பார்த்தால் அனுதினமும் சுற்றி பார்ப்பான், ஐயோ இந்த சொத்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது, இந்த சுகபோகன வாழ்க்கை நம்ம விட்டு போயிடக்கூடாது, நம்ம பிள்ளைகளை ஏதாவது ஆண்டவரை மறுதளிச்சா ஆண்டவர் அடிச்சிருவாரோ, நல்ல ஒரு ஜபத்தை வைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய எண்ணம் எல்லாம் அதை பாதுகாக்கக்கூடிய எண்ணத்திலே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியானவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். புடமிடுவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு விதத்தை தெரிந்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் கரத்தில் இருக்கிற, அவன் சரீரத்தில் இருக்கிற அநேக காரியங்களை அவர் மாற்றும்படியாய் தெரிந்து கொள்ளுகிறார். நான் இந்த புடமிடுகிற காலத்தை குறித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ பொன்னாக விளங்குவதற்காக, பொன்னை வெட்டி எடுத்தவொன்னு அழகாக இருக்கும், ஆனால் அந்த பொன்னை யூஸ் பண்ண வேண்டும் என்றால் அது அக்கினியிலே போடப்பட்டு தான் ஆக வேண்டும். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடனே நல்ல அன்பாக தான் இருப்போம், ஆண்டவருக்குள்ள உறுதியாக தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ உண்மையிலேயே உண்மை உள்ள கிறிஸ்தவனா? நீ உண்மையிலே என்னை நேசிக்கிறாயா? உண்மையிலே நீ எனக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாயா? ஜோமனுமோ சொல்லுவோம், ஆண்டவரே என் உயிரை கூட உமக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவர் அதை கேட்பார். சரி, நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 விதமான சோதனை உண்டு. பிசாசு சோதிக்கிறது நம்மை பாவத்தில் தள்ளுவதற்கு, நம்ம அழிவுக்கு நேராய் கொண்டு போவதற்கு. ஆண்டவர் ஒரு மனிதனை சோதித்தால் அவனை உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போவதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக விதங்களிலே நமக்கு புடமிடுதல் உண்டாகிறது. யோபுவுக்கு புடமிடுதல் வந்தது. அதை குறித்து நான் இன்னும் சில வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். சோத்திரம். முதலாக யோபுவுக்கு புடமிடுகிற நேரத்தில் முதல் நடந்த காரியம், அவன் குடும்பத்தில் இருக்கிற, அவன் கரத்தில் இருந்த எல்லா சொத்தையும் இழந்து போனான். எல்லா சொத்தையும் என்ன செய்தான்?
இழந்து போனான். கூட இருக்கிற தன்னுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒரு செல்வந்தனாயிருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பாழடிக்கப்படுகிறது. ஐயா, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பிஸ்னஸ் பண்ணுகிறார்கள். கொஞ்சம் பணம் இருக்கும், அதை கொண்டு வந்து அவர்கள் பிசினஸை பண்ணுகிறார்கள். திடீரென்று அந்த இடத்துல பயங்கரமான நஷ்டம் வருகிறது. இதுவரை கடன் வாங்காத அவன் மற்ற இடத்தில் கடன் வாங்க ஆரம்பிக்கிறான். இதுவரை மற்ற இடத்தில் கையேந்தாதவன் கையேந்த ஆரம்பிக்கிறான். கடன் என்கிற பிரச்சனை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. கடன், தீராத கடன், வட்டி கடன் இவனுக்கு தலைக்கு மேல் வந்தவுடனே இவனால் ஒன்றும் நிற்க முடியவில்லை. இப்பொழுது வாழ வேண்டுமா சாக வேண்டும் என்ற சூழ்நிலையிலே புடமிடப்படுகிறான். ஆண்டவர் அவனை புடமிடுவதற்கு அவன் விருப்பத்திற்கு ஏற்றவே அவனை ஆண்டவர் விட்டுவிட்டபடியினாலே அவனுக்கு ஒரு புடமிடுதல் வருகிறது. என்ன புடமிடுதல்? கடன் என்கிற ஒரு பிரச்சனை, தரித்திரம் என்கிற பிரச்சனை அவன் வாழ்க்கையில் தலை சூடி நிற்கிறது. யாரிடத்தில் போனாலும் அவனை கண்டவுடனே மற்றவர்கள் ஓடி விடுவார்கள், இவன் கடன் கேட்க வருகிறான் என்று சொல்லி. நீ ஆசிரியை இருக்கும் பொழுது, நீ எல்லாம் இருக்கும்போது உன்னை தேடி வந்தவர்கள் எல்லாரும் நீ வீட்டு பக்கம் போனாலே வீட்டை பூட்டிடுவாங்க. அல்லேலூயா. இது கடன் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தெரியும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும். கடன் பிரச்சனை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பது போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வட்டிக்கு மேல் வட்டி, கடன் மேல் கடன், ராத்திரி தூக்கமில்லை, பகல தூக்கமில்லை, கணவன் மனைவிடத்தில் சந்தோஷமில்லை, பிள்ளைகளிடத்தில் சந்தோஷமில்லை, ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தவன், எதற்கும் யாரிடத்திலும் கையாண்டாதவன் இந்த உலகத்திலே அநேக நாட்களிலே அநேக ஜனங்களை பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இப்படி பயங்கரமான ஆபத்தினையும் சாபத்தினையும் மாட்டிக்கொண்டு பொழுதுதான் அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். தேவனுடைய ஜனமே, உன்னை புடமிடும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட சில பாதைகள் உண்டு. ஆண்டவர் எதை அனுமதித்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நமக்கு அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா கொஞ்சம் நெல்லை கொண்டு வந்து உரலை வச்சு குத்துனாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு நெல் மட்டும் தப்பி வெளியே கிடந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வெளியே இருந்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். அல்லேலூயா. நல்ல குத்துப்படு, நல்ல அடிப்படு. அல்லேலூயா. நான் தப்பிச்சிட்டேன் நினச்சதேன், தப்பிச்சிட்டேன். நான் சொன்னால பிஸ்னஸ் ஆரம்பிக்காது, நீ ஆரம்பிச்சா நீ மாட்டிக்கிட்டான். பரியாசம் பண்ணுறவங்க எழும்புவாங்க. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு கொஞ்சம் பார்த்து செய்ய சொன்னேன், நீ அளவுக்கு மீறி போனா வீட்டே விலை கொடுக்குற சூழலை வந்துட்டு பரியாசம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்முடைய மதீனத்திலே செய்தாலும் அதையும் ஆண்டவர் புடமிடும்படியாக ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார் என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல முடியும். கடைசியில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நெல்லை நல்லா இடிக்கும் போது அரிசியாக வரும். இந்த அரிசியை கொண்டு வந்து அநேகருக்கு பிரோஜனமாக ஆண்டவர் மாற்றுவார். வெளியே கிடந்து பார்த்தீங்கன்னா நெல், அதை தூக்க வரும் பொழுது அந்த ஆய் என்னச்சுவா தூத்து கொண்டு போய் சாக்கடைக்கு போட்டுருவா. எதுக்கும் யூஸ் இல்லாமல் போயிடும். புடமிடப்படுவதற்கு எந்த ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கவில்லையோ அவன் யூஸ் இல்லாமலே போய்விடுவான். ஆனால் ஆண்டவருடைய கரத்திலே ஆண்டவரை அடித்தாலும் கொஞ்சாலும் நான் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி உன் வாழ்க்கையில எவ்விதமான புடமிடுதல் காரியம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு, ஆண்டவரை விட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே உன் வாழ்க்கையிலே குறை வரும் பொழுது, உன் வாழ்க்கையிலே நஷ்டங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி மாந்திரிகத்திலேயோ பிலிஷ்னியத்திலே போவாயானால் நீ அழிந்து போவாய். ஆண்டவர் புடமிடும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நீர் ஒருவரே எனக்கு சகாயர் என்று சொல்லி புடமிடுகிற காலத்திலே நீ தேவனை நோக்கி பார்ப்பாயானால் அவருடைய கிருபை அளவில்லாமல் நமக்கு இறங்கும். அல்லேலூயா. முதலாக தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனுஷன் புடமிடப்படுவது வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை, கரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் திருடப்படும் பொழுது, கையில் இருக்கிற பணம் இல்லாமல் போகும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, இன்னொரு இடத்தில் போய் கேட்கும் போது அவன் இல்லை என்று சொல்லும் பொழுது நம்ம மனம் வேதனைப்படுகிறது, கஷ்டப்படுகிறது. ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார்? ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த சூழ்நிலையிலும் உன் சொந்தங்களையோ பந்தங்களையோ மற்றவர்களை தேடி போகாதபடி நீ என்னை தான் தேடி வர வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு சகாயம் பண்ணுவதற்கு உனக்காக ஆஸ்திகளை வைத்திருக்கிறேன், உனக்காக அநேக வாசல்களை திறந்து வைத்திருக்கிறேன், நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஒரு பிசினஸ் நஷ்டம் அடைந்தாலும் பலவித பிசினஸை உருவாக்கி தருவதற்கும், இல்லாதவர்களை இருக்கிறவனமாய் அழைத்து உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போவதற்கும் உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். இந்த திட்டத்தை
விருப்பத்தை மறந்து நீ உன்னுடைய சொந்த விருப்பத்தின்படியே சொந்த எண்ணத்தின்படியே ஓடிக்கொண்டிருக்கிறாய். அந்த ஓட்டத்தை நிறுத்தி என்னால் முடியாது ஆண்டவரே, என் பணத்தினால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய ஐஸ்வர்யத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், நீர் ஒருவரே எனக்கு போதும் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை அந்த நிலைமைக்கு வரும் வரை ஆண்டவர் உன்னை பிடமிடுவார். கர்த்தரே எனக்கு தஞ்சம், அவர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உன் ஆத்மா சொல்லும் வரை, நீ யாரெல்லாம் நம்பி போனாயோ அவர்கள் எல்லாரும் கை விடுகிற வரை உன் இருதயம் கர்த்தரையே சார்ந்து வாழ்வதற்கு நீ ஒப்பு கொடுப்பதற்கு எப்பொழுது உன்னுடைய ஆத்மா ஆயத்தமாகிறதோ அப்போது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நீ எளியவனாய் இருந்தாலும், குப்பையிலே கிடந்தாலும், ஹல்லேலூயா, நீ தொழிற்குள்ளே விழுந்து கிடந்தாலும், எல்லாவற்றையும் இழந்து காணப்பட்டாலும், வீட்டையே இழந்து காணப்பட்டாலும், புதிய வீட்டையும் புதிய காரியத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் தந்து உன்னை தூக்கி எடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். ரீபாகான் துடாரபாலா சந்திரிகாரபாலபா. தேவன் உங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ புடமிடுகிற காலத்தில் நின்று கொண்டிருக்கிறாயோ, நீ உடைக்கப்படுகிற காலத்தில் நின்று கொண்டிருக்கிறாயோ, பரவாயில்லை. ஆனால் எப்பொழுது இந்த சூழ்நிலையும் ஆண்டவரிடத்தில் ஓடிவா, அவரே எனக்கு போதும் என்று ஓடிவா, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்கள் மத்தியில் சாட்சி சொன்னது போல 2003 ஆண்டு நான் ஊழியத்தை ஆரம்பித்து 3 வருஷம் கஷ்டப்பட்டேன். எவ்விதமான உதவி இல்லாதபடி கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு நான் சொன்னேன். 2003 ஆண்டுக்கு பிறகு ஆண்டவர் அநேக வாசல்களை எனக்கு திறந்தார். பாலைவனத்தில் இருந்தாலும் அநேக மக்கள், அநேக சிஎஸ் சபையிலிருந்து, அநேக பெந்தேகோஸ்தே சபைகள், அநேக தேசங்களில் இருந்து மிஷனரி ஊழியத்திற்காக கொடுக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர ஆரம்பித்தோம். தனிமையாக இருந்த நான் 4 மிஷனரி எடுக்க ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டிலிருந்து மிஷனரிகள் கடந்து வந்தார்கள். ஒரு இடம் இல்லாமல் இருந்த நாங்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 5 மாவட்டங்களிலும் ஊழியக்காரர்களை எடுக்க உதவி செய்தார். 2011 80 மிஷனரிகளை எடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஒரு சில்ட்ரன் ஹோமை கட்ட உதவி செய்தார். ஒரு ஸ்கூலை கட்ட ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்னை புடமிட ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதங்களிலும் ஆண்டவர் என்னை புடமிட ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் ஆண்டவர் ஆண்டவர் என்று போய் கொண்டிருந்தேன். ஆண்டவரே நம்பியிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லுவது தவறாக அல்ல. அவருடைய சித்தத்தை விட்டு விலகினாலும் நான் அது உங்கள் மத்தியிலே ஓப்பனாக சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். சிறு வயதிலிருந்து ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். அவர் தான் என்னை புடமிட்டார். ஜெம்ஸிலே 2000 மிஷனரிகள் மத்தியிலே, ஊழியக்காரர்கள் மத்தியில் என்னை உருவாக்கி எடுத்தார் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தில் என்னை உருவாக்கி எடுத்தார் ஆண்டவர். மலைகளிலும் குகைகளிலும் உபவாசத்தோடு கண்ணீரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு காரியத்தை பிராக்டிக்கலாகவே கிறிஸ்தவனிடத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது 2011 ஆண்டிலே 40 பிள்ளைகளை எடுத்து நடத்துகிற ஒரு கிருபையை ஆண்டவர் தந்தார். திடீரென்று சென்னை பட்டணத்திலிருந்து ஒருவர் எனக்கு தொடர்பு கொண்டார். என்னை குறித்து சொல்லியிருக்கிறார்கள், இப்படி ராஜஸ்தானில் ஒருவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு கர்சனையோடு கூட ஒரு சில்ட்ரன் ஹோமை நடத்தி கொண்டிருக்கிறான்னு சொன்ன உடனே என்னிடத்தில் தொடர்பு கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்திலே கேட்டுதான் முடிவு பண்ணுவேன். ஆனால் அவர் என்னிடத்தில் பேசினார், ஐயா எனக்கு தாகம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன தாகம் இருக்குது அந்த தாகம் எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் சிறு பிள்ளைகளை எடுத்து நடத்துவதற்கு எனக்கு வசதி இல்லை, என்னால் அதை செய்ய முடியாது. ஆனால் மாதந்தோறும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நம்ம பார்ட்னராக இருப்போம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பார்ட்னராக இருப்போம். நான் மாதம் 2.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அனுப்புகிறேன். 400 பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மக்களுக்கு, ஆதிவாசி மக்களை எப்படி ஆகிலும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும், நாகரிகத்தில் வளர்க்க வேண்டும். ஏபிசிடி என்று தெரியாத அந்த மக்களுக்கு, ஆகா ஈயன் தெரியாத மக்களுக்கு, அந்த ஆடுகள் மாடுகள் பின்னதாக போய் கொண்டிருக்கிற இந்த சின்ன பிள்ளைகளை கிராமத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து நீங்கள் படிக்க வையுங்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துங்கள், நான் உதவி செய்வேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் தேவ சமூகத்தில் இதை பற்றி கேட்கவில்லை. இது ஆண்டவருக்கு கொடுத்த தரிசனம் தானே என்று யோசித்து விட்டேன். இவரோடு இணைய வேண்டும் என்று நான் யோசிக்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் இல்லை. ஆண்டவர் என்னை விட்டு விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பட்டாதான் திருந்துவான்னு சொல்லி அவர் விட்டு விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லாம் இருக்கும் பொழுது 417 பிள்ளைகளை எடுத்து விட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த டுங்கர்புல பார்க்கும்போது வெல்ஃபேர் கமிட்டியிலிருந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அவங்கெல்லாம் 20 பிள்ளைகள் 30 பிள்ளைகள் தான் எடுத்து நடத்த முடியுது. அவர்களுடைய சமுதாயத்திலே
இந்து மகா அந்த சத்திரத்தில் 20 பிள்ளைகளை தான் எடுக்க முடிகிறது. மற்றவங்களை 30-20 பிள்ளைகளை எடுத்திருக்கிறாங்க. இந்த மதராஸ் இங்கே வந்து இந்த 2 வருஷத்தில் 400 பிள்ளைகளை எடுத்து விட்டானா என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அந்த மண்டையெல்லாம் ஓடவில்லை. எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் அங்கிள்னு ஓடி வரும். இந்த பிள்ளைகள்லாம் கிராமத்துக்கு போகும்போது இரவு மாட்டுக்கு பின்னாடி தெரிஞ்சு துணி இல்லாமல் சட்டை இல்லாமல் தெரிஞ்சு இப்போ நம்ம அழகான துணி கொடுத்துருக்குறோம், அழகாக தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்குறோம். கிறிஸ்துவை காலை வேளையில் எழும்பினா அந்த பிள்ளைலாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும், மாலை வேளையில் ஸ்தோத்தரிக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 10 வருஷத்துக்குள்ள இந்த 400 பிள்ளைகளையும் கர்த்தருக்குள் வழிநடத்தி வாலிபர்களாய் உருவாக்கி இந்த ராஜஸ்தானில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்து விடலாம் என்று யோசித்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீரென்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திடீரென்று பார்த்தால் போலீஸ் ஒரு படை வந்துவிட்டது, வெல்பர் கமிட்டியிலிருந்து ஒரு படை வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கலெக்டர் அங்கிருந்து லெட்டர் அனுப்பிவிட்டார்கள். எல்லா இடத்திலிருந்து லெட்டர் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு லெட்டர் வந்து என்ன தெரியுமா? என்னை குறித்து கிறிஸ்தவ விரோதிகள் ஒரு பெரிய அப்ளிகேஷன் எழுதி கலெக்டருக்கு கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மதராஸ் இங்கே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு எப்படி மாறணும்னு கற்றுக் கொடுக்குறான். ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி எடுக்கிறான். கிறிஸ்தவ மதத்தில் எப்படி வரணும் அப்படி என்று எடுக்கிறான்னு சொல்லி பெரிய ஒரு லிஸ்ட் எழுதி இவன் இந்த மக்களுக்கு துணி அது கொடுத்து இவன் எப்படியாவது கப்ஜா பண்ணி இங்கே கொண்டு வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் பெரிய ஒரு அப்ளிகேஷனை எனக்கு போட்டு விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வந்து ரைடு பண்ணும்போது சின்ன சின்ன பிள்ளைகிட்ட விசாரிச்சா, இல்லை எங்கள் நாங்களாக தான் வந்தோம், எங்கள் அம்மாலாம் விசுவாசியாக தான் இருக்கிறாங்க, நாங்கள் அந்த சபையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு பிள்ளைகள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இரண்டாவது, அந்த மக்கள் எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னதாக ஒரு பெரிய பந்தல் போட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6-7 பாபாக்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறார்கள். பெரிய பெரிய கிறிஸ்தவ விரோத லீடர்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பேப்பரில் போட்டு விட்டாச்சு, மதம் மாற்றும் மதராசியை மதராஸுக்கு அனுப்பு. டிவி நியூஸில் ETV, ராஜஸ்தான் டிவி, எல்லா டிவிலையும் என்னை பற்றி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம், என்ன அவங்களுக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நினச்சான் இந்த பெரிய